நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க எடுக்க போகிற திருவிழத்துக்கு நல்ல ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் திருவிருந்துக்காக வருகிற மாசத்திற்கு உண்டான திருவிருது பகுதிக்காக பொறுப்பெடுத்துக் கொள்வீர்கள். அவங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி கர்த்தருடைய நாமத்தினால் தயவு கேட்டுக் கொள்கிறோம். கட்சி உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கும் மன மகிழ்ந்து ஸ்தோத்திரத்தோட சாப்பிடக்கூடிய கேட்டுக் கொள்கிறோம். கொஞ்சம் இருக்கு. சில நேரங்கள் தனிமையும் உணர்வுகள். இது ரெண்டு வேதனையும் சூடாகி கைகால் வலிக்கிறது. இனி நீங்கள் தனிமையாக இருக்கணும். நேச பாடலை கேட்கணும். இந்த பாட்டை நீங்கள் கேட்கும்போது கைகால் வலி வெளியே சில பாம்புகளை சொல்லி அந்த ஏவுன அந்த கத்திகள் அப்படியே அந்த பாம்பு முட்டி முட்டி வெளியே போச்சு. பாம்பு வெளியே பழவளவளன்னு வெளியே போகுது. இந்த குடும்பத்தையே அப்படியே பிரிச்சு நைஸ் பண்ணி கிடைக்குது சிஸ்டர். பாம்பின் கட்டு பரியாசத்துக்கு கட்டு உடம்பு அப்படியே வயிற்றுல கழிச்சு பாம்பு கட்டி சிஸ்டர் முட்டி முட்டி. 10ஆம் தேதி பௌர்ணமி ஜெபம் இருக்கிறது. நீங்கள் இதற்காக ஜெபித்துக் கொள்ள வேண்டும். செய்வின கட்டில் இருக்கிற உடல்நிலை சரியில்லாதவர்கள், குடும்ப சமாதானம் இல்லாதவர்கள், திருமணம் அழைப்பு இல்லாதவர்கள், நீங்கள் இந்த பிரயத்தனங்கள் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு உங்களை அழைக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினால வருகிற 10ஆம் தேதி பௌர்ணமி ஜெபம் நடக்க இருக்கிறது. புதிதாய் வந்தவர்கள் வர இருக்கிறவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய நாமத்தினால கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். 3 பேர் விரோதமாக இருக்குப்பா. அதில் ஒருத்தர் போய் இளப்பாளையத்துக்கு போய் ஒரு பாய்கிட்ட போய் நீ தண்ணி குடம் வச்சுருக்க, இந்த குடத்தில் கொண்டு வச்சதுலேருந்து உன் குடும்பத்தில் வறுமை, வியாதி, ரத்த சம்பந்தமான வியாதி வந்து ஏறி இருக்கிறாங்க. கண்ண மூடி கைகால் அடிக்கடி இருக்கிற மாதிரி இருக்கா? இல்லையா? சொல்லு. இருக்குன்னா இருக்குன்னு இல்லை அந்த அளவு கைகால் இருக்கும்படியா என்ன மில்லியனை வந்துருக்கணும் குடும்பத்தில். வந்துச்சா இல்லையா? எல்லாத்தையும் ஆண்டவர் சுகமாக்குவாரு. தொடர்ந்து வா. அம்மாவை சொல்லுங்க, மெயினா வா. திரும்பி கட்சிக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஏகணும்னா அது அந்த ஆவியை சுட்டு நாங்கள் திரும்பவும் வெளியே அனுப்பி அந்த வந்த இடத்துக்கு அந்த மந்திரத்துக்கு ஏசுவி நாமத்தில் நானும் சிஸ்டம் சேர்ந்து அனுப்புகிறோம். ஐயாக்கிட்ட நெருங்கல. ஏன்னா நீங்கள் காலையில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைங்களாம் ஓடி வந்துருக்குறாங்க. அவங்க இந்த வருஷம் கடைசியில் ஒருத்தர் ரட்சிக்கப்படுவான். அவன்கிட்ட அந்த புதிவெளி ஆவி அவனுக்கு தொடர்ந்து அந்த பயப்படுறதுனால தான் பயப்பட்டு சிஸ்டர் பண்ணுற ஜபத்தினால பெரிய பெரிய ஆவிகளை சுற்றி எரி சாம்பலாக போயிடுச்சு. உயிரே எடுக்க
அப்படிலாம் பயப்படாமல் போவாங்க. அவங்களுக்கு பரிசுத்தாக இருக்கு. கர்த்தர் தான் உங்களுக்கு வந்து பெரிய காரியம் செய்வாங்க. ஒரு புதிய கவர்மெண்ட் போய் சொல்லுங்க. அவனுக்கு இருக்கிற தடங்களை ஏசப்பா தான் நீக்கினா அவனுக்கு ஏச நீக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் 2 தடங்கள்லாம் அவனுக்கு கிடைக்கிறது கஷ்டம். இதுவா வெளியே வா சீக்கிரம். அக்னி 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 ஃபயர் 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 ஃபயர். வெளியே வந்து சொல்லுகிறேன். வெளியே வந்து என்று உனக்கு சொல்லுகிறேன். எல்லா அடிப்படையிலும் இந்த நிமிஷத்திலே ஓடு குட்டி விட்டு ஓடு. குட்டியில நிக்காத. லோத் பாகம் 2 படிங்க. ஆதியாகமம் 12:4 வாசிங்க. லோத்தும் அவனோடு கூட போனான். லோத்து குடும்பம் இன்னைக்கு இல்ல, அது அழிஞ்சு போச்சு. ஆனா இங்க பாருங்க, லோத்துக்கு பல நல்ல குணங்கள் இருந்துச்சுங்க. லோத்துக்கு நல்ல குணம் இருந்துச்சு. நீங்க 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 வந்து கவனமா பார்க்கணும். கரெக்டா 12 படிக்கலாம் முடிச்சிருக்கேன். உங்களுக்கு கூட பல நல்ல குணம் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணுங்க. இப்ப லோத்தோட நல்ல குணங்களை பார்க்க போறோம். அதுல ஒண்ணு என்னன்னா, தான் சொந்தக்காரங்க ஒரு நல்ல தெய்வத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு லோத்து தெரிஞ்ச உடனே அவனும் அந்த தெய்வத்தை ஏற்றுக்கிட்டான். அது போல ஒரு நல்ல குணம் படைச்சவன் யாரு? லோத்து. அப்ப நீங்க கூட பாருங்க, உங்க சொந்தக்காரவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசு நல்லவர்னு இயேசு ஏத்துருந்துருப்பீங்க. அவ்வளவு பெரிய நல்லவங்க தான் லோத்து குடும்பமும். அங்க பாருங்க, ஆபிரகாம தான் ஆண்டவர் கூப்பிட்டாரு. ஆனா அவன் ஒரு நல்ல கடவுளை கும்பிடுறான்னு தெரிஞ்ச உடனே அவனுடைய சகோதரனுடைய பையனாகிய லோத்து என்ன பண்றான்? ஆண்டவரை தெரிஞ்சிட்டு வர்றான். அப்ப லோத்தோட முதல் நல்ல குணம், ஒரு நல்ல தெய்வம் என்று தெரிஞ்ச உடனே அதை யாருமே கடவுள் கூட சொல்லாம தான் உறவினரை பார்த்து ஏற்றுக்கொண்ட ஒரு நல்ல குணம் படைத்தவன். அதுதான் 12:4 பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, தன் வீட்டில் வந்தவரை நல்லா உபசரிச்சான். என்ன பண்ணா? 19 1-3 வரைக்கும் வாசிங்க. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தலை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி காலையில் எழுந்து ஆமென். வந்தவங்களை யாருன்னு கூட தெரியாம அவங்களுக்கு உணவளிக்கிற ஒரு நல்ல விருந்தோம்பல் செய்கிற ஒரு குணம் யாரு? லோத்து. அவங்க
இந்த நல்ல குணம்லாம் இருக்குங்கிறதுனால அவங்க குடும்பம் அழியாம இருந்துச்சா? அழிஞ்சு போடுச்சு. இப்போ உங்கள்கிட்ட இப்படி கூட இருக்கலாம், பாஸ்டர் வந்தா நல்லா சோறுலாம் கொடுப்பீங்க, ஊருக்கெல்லாம் சோறு போடுவீங்க, இயேசு சொல்லாமலே நீங்க உங்க சொந்தக்காரங்களை பத்தி ஏத்துக்கிட்டு கூட சர்ச்சு உள்ள நம்ம வந்திருக்கலாம். ஆனா இதெல்லாம் நம்மளை எங்க கொண்டு போகாது, பரலோகம் கொண்டு போகாது. அடுத்தது பாருங்க, தேவதூதனுடைய வார்த்தைக்கு அவன் என்ன பண்ணான்? கீழ்ப்படிந்தான். 13 வாசிங்க. மகா பாவியா இருந்தார்கள். இங்க 19:14 அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மக்களோடு பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான். அப்ப தூதுவன் சொன்னதுக்கு என்ன பண்ணான்? லோத்து கீழ்ப்படுகிறவனா இருந்தான். அப்ப கடவுளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு குணம் யாருக்கு இருந்துச்சு? லோத்துக்கு இருந்துச்சு. முழுமையா கீழ்ப்படுகிற குணம் லோத்துக்கு இல்ல. அதான் நீங்க பார்க்கணும். ஒரு பகுதி நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படிவோம், மற்றொரு பகுதி நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படியாம இருப்போம். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, நகர மக்கள் வாழ்க்கையை கண்டு அவங்க இருதயம் பாதிக்கப்பட்டுச்சு. உண்மையா இல்லையா? அவங்க செஞ்ச பாவத்தெல்லாம் நினைச்சு நினைச்சு என்ன பண்ண லோத்து வேதனைப்பட்டான். அப்ப உங்க கிராமத்துல இருக்கிற பாவத்தை கூட நீங்க நினைச்சு நினைச்சு அதுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களா கூட இருப்பீங்க. அதனால நீங்க பரலோகம் போனதா நினைக்க கூடாது. புரியுதுங்களா? அப்ப லோத்தோட கெட்ட குணம் என்ன அதை பார்ப்போமா? இப்ப நல்ல குணங்கள்லாம் இருந்துச்சு, ஆனா அந்த நல்ல குணத்தை அந்த கெட்ட குணம் என்ன பண்ணிருச்சு? அழிச்சிருச்சு. அவருடைய கெட்ட குணம் என்னன்னு பாருங்க. 13:10 வாசிங்க. கண்களை ஏறெடுத்து பார்த்து சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். அழிக்கும் முன்னே ஆமென். இங்க பாருங்க, இப்ப இவ்வளவு நல்ல குணம் இருந்த அந்த மனுஷனுக்கு ஒரு கெட்ட குணமும் இருந்துச்சு. அது என்ன குணம்? சுயநலவாதியா இருந்தான். இப்ப நம்ம எல்லாம் அநேகர் நல்ல ஜபலாம் பண்ணுவாங்க, கர்த்தருக்குலாம் கீழெல்லாம் படிவாங்க, கர்த்தருக்குலாம் கொடுப்பாங்க, விருந்தோம்பெல்லாம் அவங்கள மாரி ஆள் இருக்காது, கடவுளையும் நம்புவாங்க, தரிசனத்தெல்லாம் நம்புவாங்க. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கடவுளை சார்ந்து பண்ண மாட்டாங்க. யார் சார்ந்து கொள்வாங்க? அவங்க கண்ணை சார்ந்து கொள்வாங்க. அவங்களுடைய எனக்கு எது நல்லதோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த இடத்துல கர்த்தர் லோத்தை வெறுத்தார் அப்படின்னா, லோத்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டுக்கணும். கேட்கல. அவன் என்ன கண்ணை எடுத்து பார்த்தா ஏதேன் தோட்டத்தை போல நல்லா சலசலன்னு செழுமையா இருக்கணும்னா, அங்க நான் போறேன் போ, கர்த்தர் சொல்றாரா சொல்லலையா அப்படின்னா எனக்கு கவலை கிடையாது, நான் எங்க போறேன்? அங்க போறேன், அங்க போய் நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி போனா அவனுடைய குடும்பமே அங்கதான் அழிஞ்சு போச்சுங்க. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு சோதனை வருது, அல்லது இதை செய்யணுமா செய்ய வேணாமான்னு ஒரு பல பரீட்சையில இருக்கீங்க. நீங்க எதை பண்ணுவீங்க? உடனே ஓடி போய் ஜெபம் பண்ணுவீங்களா? எது நல்லதுன்னு உங்க கண்ணால பார்த்து அப்படி தீர்மானம் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. அண்ணன் தம்பிதான் அறக்கட்டி உறவாடணும். வேலை என்ன சொல்லுது? அடிக்கடி ஒருத்தன் வீட்டுக்கு நீ போனீங்கன்னா உனக்கு மதிப்பு இல்லைன்னு போடுது. அப்ப கண்ணால எந்த முடிவு எடுக்காத, ஜெபித்து முடிவு எடுத்தியா? அப்ப நீங்க எது செஞ்சாலும் ஜெபம் பண்ணி பிறகு செய்யுங்க. ஏன்னா இங்க பாருங்க, இவன் ஜெபம் பண்ணி செய்யாதனால நல்ல மனைவி இருந்தாங்க, 2 பிள்ளைங்க, வயசு பிள்ளைங்க கூட இருந்துச்சு, வீடு வாசல் ஆடு மாடெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அந்த சந்ததி நினைச்சுச்சா? இல்ல, அழிஞ்சு போச்சு. எல்லாம் இருக்கும், ஆனா இருக்காது. சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க.
இப்ப தேவ சித்தத்தை அறிந்து அதற்கு பிறகு நீங்க செயல்படுங்க. பிரைஸ் லார்ட். இப்ப வீட்டில் வந்தவரை உபசரித்த அந்த மனுஷன், பாவத்தை செய்யாதபடி தன்னை விலக்கி காத்துக் கொண்டிருந்த அந்த மனுஷன், தூதர்களுக்கு கீழ்ப்படிந்த அந்த மனுஷன், ஆனா ஜபம் பண்ணி முடிவு எடுக்கணும்னு தெரியாததுனால வாழ்க்கை இழந்து போயிருந்தான். இப்ப நம்மள எத்தனை பேர் அது போயிருக்கிறாங்க? உங்கள அது மாதிரி யாராவது இருக்கீங்களா? ஜபம் பண்ணி முடிவு எடுக்காம வாழ்க்கையில வீணா போன பாஸ்டர்னா இனி நீங்க மனம் திரும்பி கொள்ளுங்க. ஆமென். ஆமென். அடுத்தது, இந்த லோத்துக்கு மனைவியும் மகள்களும் சரி கிடையாது. பிரைஸ் லார்ட். புருஷன் ஒரு பக்கம் சரியில்லை, மனைவி மறுபக்கம் சரியில்லை. அந்த குடும்பம் எப்படிங்க வளரும்? சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? பாருங்க, கணவன் ஒரு தப்பு பண்ணா அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒத்து ஊதக்கூடாது. மனைவி ஒரு தவறு செஞ்சா அதை சுட்டி காட்டி அதை சரி செய்யும். அப்ப ஃபர்ஸ்ட் மனைவியை பத்தி பார்ப்போம். பத்தொன்பது 15 வாசிங்க. கிழக்கு வெளுக்கும் போது அவனை துரிதப்படுத்தினார்கள். அப்ப அவனுடைய குணம் என்ன தெரியுமாங்க? இங்க பாருங்க என் சகோதரிகளே, உங்க காலை தொட்டு நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்க கர்த்தர் ஏதாவது சொன்னா கால தாமதம் பண்ணாங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. சர்ச்சைக்கு வர்றது பெருசு கிடையாதுங்க, ஜெபம் பண்றது பெருசு கிடையாது, காணிக்கை கொடுக்கிறது பெருசு கிடையாது, அதெல்லாம் பெருசுதான். அதை விட பெருசு கர்த்தர் உங்களுக்கு என்னாவது சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் கீழ்ப்படிந்து இவன் தாமதிக்கிற குணம் உள்ளவனா இருக்கிறான். எழுந்திருக்கிறதுல கூட காலை நேரத்துல என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, எழுந்திருப்போம் காலதாமதம் பண்ணாதீங்க. ஆண்டவர் எழுப்பி விட்டோடனே இன்னைக்கு எழுந்திருச்சு ஜெபிக்க ஆரம்பிக்கும். ஒரு காரியம் செய்ய சொன்னாரா உடனே செய்யுங்க. இப்ப லோத்து சரியில்லாத ஒரு மனிதனா மாறி இருக்கான், தாமதிச்சான். இது சரியாங்க? இங்க பாருங்க, ஒண்ணு புருஷன் சரியா இருக்கணும், இல்ல பொண்டாடி சரியா இருக்கணும், இல்ல புள்ள சரியா இருக்கணும். லோத்து குடும்பத்துல 3 பேருமே சரி கிடையாது. ஒரு குடும்பமே அழிஞ்சு போறதுக்கு காரணம், ஒண்ணு கணவன் செய்யற தப்ப மனைவி சரி பண்ணணும், ஒண்ணு மனைவி செய்யற தப்ப பிள்ளைங்க சரி பண்ணணும், ஒண்ணு கணவன் மனைவி சேர்ந்து பிள்ளைங்க செய்யற தப்ப சரி பண்ணணும். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நீங்க எப்படிங்க வளர்க்குறீங்க? லோத்த போல வளர்க்குறீங்களா, காத்த போல வளர்க்குறீங்களா? இந்த சாமிக்கு நீ சொல்லாதீங்க, கையை நல்லா முட்டை இன்னைக்கு கூட பெருத்தி எடுத்த நம்ம கேட்டு பாருங்க. நம்ம ஜாய் சிஸ்டர் ஒரு ஈய கம்பி ஒன்று வச்சுக்கிட்டேன், நங்கு குத்துனேன். அவர் சிஸ்டர் தடுத்து விட்டாங்க என் பொண்ணை, உடனே முட்டிங்க. டெய்லி 4:30 மணிக்கு என் பொண்ணு எந்திரிச்சிடணும். 7வது படிக்கிறாள், 7வது படிக்கிறா. எதுக்காக சொல்றோம்னா, நாம சாமி கிமிலாம் சொல்லக்கூடாது. ஊர் சுத்த விடுறது வயசு பிள்ளைங்கள என்ன எல்லா காலையும் சுத்தி வருது பாருங்க, அன்னைக்கு சுத்தறது எங்க ஐயா உன் பொண்ணு எங்க இருக்க? இப்படி போனா இதெல்லாம் என்னங்க வாழ்க்கை? கிறிஸ்தவ வாழ்க்கை இது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி,
யாருக்காவது வருத்தமா இருக்குதா? இதுல பாருங்க, மனைவியும் சரி கிடையாது, பிள்ளையும் சரி கிடையாது, டோட்டல் சரி கிடையாது. சரி, அப்படியே கீழே படிச்சுட்டு வாங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு ம் அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போம் ம் என்று பாராதே. ம் இந்த சமவெளியில் எங்கும் இல்லாதே. ம். நீ அறியாதவனுக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். பிரைஸ் எல்லாம் என்ன சொல்லுங்க? எத்தனை மேப்ப வாசிச்சது? 17. இங்க பாருங்க, என்ன பாருங்க, முடிச்சிடுறேன். உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு யாருக்கு சொல்றாரு? அந்த குடும்பத்து மொத்தம் 4 பேர். இங்க பாருங்க, அந்த 4 பேரையும் பார்த்து சொல்றாரு, நீ பின்னிட்டு பார்க்காத, நீ எங்க போ. ஒரு வசனம் சொல்ற, லூக்கா 9:62 வாசிங்க எல்லாரும். 9:62 தான் நினைக்கிறேன் சார். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் பிதாவுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். நம்ம பின்னிட்டு பார்க்க கூடாது. என்னென்ன விஷயத்தெல்லாம் பின்னிட்டு பார்ப்போம்? நிறைய விஷயங்கள்ல நம்ம பின்னிட்டு பார்ப்போம். அது அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம்.